Hi, welcome to my YouTube channel. So இந்த வீடியோ வந்து பார்ட் 3 ஆஃப் நவராத்திரி சீரீஸ். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 2 வந்து சரவணா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் விலாகாக தான் வந்து இருக்கும். அதுவும் கொலுக்கு தேவையானது சிலதெல்லாம் வாங்கணும். அண்ட் அந்த விலாக் வந்து நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன். அண்ட் தனியாக ஷாப்பிங் ஹால் அதுவுமே நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். லைக் என்னென்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வந்து மயிலாப்பூர் ஷாப்பிங் விலாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா அங்கே நிறைய பொம்மைகள், அந்த கபாலீஸ்வரன் கோயில் பக்கத்தில் நிறைய புது புது பொம்மைகள் கொலுக்கு ரொம்ப அழகாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம கொலுக்கு எதனா ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கொலு பொம்மை வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் லைக் ஒரு பிளானில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் அங்கே இருக்கிற விஜயா ஸ்டோர்ஸ்க்குமே வந்து நாங்கள் போகிறோம். ஸோ அங்கேயும் சிலது வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஷோ மோர் லவ். ஸோ அப்படியே விஜயா ஸ்டோர்ஸ் வந்து வந்தாச்சு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் கோயில் பக்கத்தில் அப்படியே வெளியில் நிறைய கோலுலாம் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அவ்வளோ கோலுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாப்லேயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொலுலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அது பக்கத்தில் வந்து இவ்வளோ பொம்மைலாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது எல்லாமே பார்க்க. அண்ட் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் டால்ஸ் வரைக்கும் வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப யுனிக்காக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, அவ்வளோ வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி நிறைய புதுசான பொம்மைலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்களும் இந்த தடவை கொஞ்சம் நிறைய பொம்மை வாங்கலாம் அப்படின்ட்டு நினச்சோம். நான் மெயினாக அம்மாவுக்கு வந்து தசாவதாரம் பொம்மை தான் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ, அப்புறமா இந்த சேர்ஸ், அப்படி பிளாஸ்டிக்கில் அனிமல்ஸ் லைக் கார்டன், ஜூ தீம் அந்த மாதிரிலாம் எதனா வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பொம்மைலாம் வாங்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க், ஜூ அந்த மாதிரிலாம் வைக்கிறோன்னா அதுக்கான புஷ்ஷஸ், அப்புறமா மரம் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த பிளாஸ்டிக் இதில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து செராமிக்கில் வந்து பண்ண பொம்மைகள் அண்ட் ஸ்டாண்டு, யானை, அப்புறம் அந்த மாதிரியான பொம்மைலாம் நிறைய வச்சுருந்தாங்க இங்கே. ஸோ நாங்கள் மெயினாக வந்தது வந்து விஜயா ஸ்டோர்ஸ்க்கு தான். ஸோ இங்கே கொஞ்சம் ஷாப் பண்ணலான்ட்டு தான் நாங்கள் வந்தோம். லைக் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு தான் வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்டர் ஆன உடனே இந்த மாதிரி குட்டி குட்டி படிகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. 5 படி, 3 படி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் இதெல்லாம் வந்து கொலுக்கு பக்கத்தில் வைக்கிற மாதிரி, அதில் குட்டி குட்டி பொம்மை அந்த மாதிரி வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பலகாலாம் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல கிராண்டாக இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே பார்க்க. ஸோ வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பீசஸ் நிறைய வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸில். ஸோ ஒரு 10 ப்ளவுஸ் பீசஸ் வந்து 800 ருபீஸ் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸில் இருந்தது. ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற டிசைன்ஸ் இந்த பிச்வாய் டிசைன்ஸ் தான். அதில் வந்து இந்த மாதிரி க்யூட் ஜுவல் பாக்ஸஸ் கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். பேங்கிள் பாக்ஸஸ் 90 ருபீஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரிண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில். ஸோ இந்த மாதிரி பேங்கிள் பாக்ஸஸ் கூட நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அப்படியே இங்கே நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்தது. விளக்கு, அப்புறமா இந்த குட்டி சொம்பு மாதிரி, அப்புறமா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விளக்கு, தாம்பூலம், அப்புறமா பவுல் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த ஒரு மஞ்சள் பேக்கெட் வந்து ஒன்று வாங்கணும். லைக் வெத்தலை பாக்கில் அதில் வச்சு கொடுக்கறதுக்காக அது. அப்புறமா இந்த குங்குமம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கணும். இங்கே அவ்வளோ வச்சுருக்காங்க. மெஹந்தி பாக்ஸஸ், அப்புறமா வெத்தலை பாக்கு இந்த மாதிரி செட்டாகவே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்படியே நீங்கள் கொடுக்குறதுனா கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். லைக் பேக்டாகவே அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியுமே வந்து வெத்தலை பாக்கு எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க ஒரு பவுச்சுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி வந்து கூட வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு 10-20 பேக்கெட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தமாக. ஸோ அப்படியே இங்கே வந்து அந்த சந்தனம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த பேக்கெட்ஸில் சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அப்படியே பூஜைக்கு தேவையான இந்த கற்பூரம், பச்சை கற்பூரம் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி க்யூட்டாக குட்டி குட்டி டப்பாஸில் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங்கே இந்த பிச்வாய் டிசைன்ஸ் தான். இதில் நிறைய அந்த ஹேங்கிங்ஸ் லைக் பின்னாடி அந்த தோரணம் அந்த மாதிரி அதில் வைக்கிறதுக்கான ஹேங்கிங்ஸ்லாம் வந்து ரொம்ப வச்சுருந்தாங்க. இந்த டிசைன்ஸில் நிறைய ஆக்சுவலாக கிடைக்கிது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து ஒரு பீஸ் வந்து 150 ருபீஸுன்ட்டு சொன்னாங்க. அண்ட் இந்த ஒரு ஹேங்கிங் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த ஒரு பேரட் ஹேங்கிங்ஸ் மாதிரி. ஸோ உங்களுக்கு டெக்கார் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து வைக்கலாம். ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது அந்த வெள்ளி
தட்டு அப்புறமா விளக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ அது ஒன்று இருந்தது. அப்புறம் நிறைய அந்த தாம்பூலத்தை வச்சு கொடுக்குற பிளேட்ஸ்லாம் நிறைய இருந்தது இங்கே. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்கார் பீஸ். இது வந்து தண்ணியில் வச்சா லைட் எரியும். ஸோ குலுக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கினோம். ஸோ இதில் ஒரு பேக் ஆஃப் 6 வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ தண்ணியில் வச்சா நல்லா அழகாக இருக்கும், குலுக்கு கீழே வைக்கலாம் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கணும், பேக் ஆஃப் 6. ஸோ அப்படியே நிறைய பொம்மை வச்சுருந்தாங்க சைடில். ரொம்ப பியூட்டிஃபுல்லான டால்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரும்போது இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லக்ஷ்மி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மேலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெக்கோர் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே என்டர் ஆன உடனே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பேங்கிள்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் ப்ரைஸி தான். 300-350 ரேஞ்சஸில் தான் இருந்தது. என்டர் ஆனோடனே சைடில் இந்த மாதிரி அம்மனுக்கு இந்த மாதிரி பொம்மைகளுக்கு வந்து டெக்கார் பீசஸ் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. லைக் சாமிக்கு ஒட்டுற அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தலைக்கு வைக்கிற கிரீடம் அந்த மாதிரிலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லிட்ரலாக ரொம்ப ஒரு டைமண்ட் பீசஸ் மாதிரியே இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இது எல்லாமே. ஸோ அப்படியே சைடில் நிறைய கெம்ப் ஜுவல்லரிஸ் வந்து வச்சுருந்தாங்க. டான்சர்ஸ்க்கு மெயினாக இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுமே வந்து இந்த மாதிரி கெம்ப் ஜுவல்லரிஸ் வந்து போடலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கெம்ப் ஜுவல்லரிஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஹாரம், அட்டிகை அந்த மாதிரிலாம். இந்த லாங் நெக்லஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 600 ரேஞ்ச் 700 ரேஞ்சில் இருந்தது எல்லாமே. ஸோ பின்னாடி வைக்கிற ஜடபில்லு அதெல்லாமே கூட வச்சுருந்தாங்க 1400 ரேஞ்சஸில். இங்கே டான்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சதுன்ட்டு அது பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சூப்பர் ஃபினிஷ் அண்ட் நல்ல குவாலிட்டி பேங்கிள்ஸ் இது. ஸோ இங்கே பிராஸில் செஞ்ச பொம்மைகள்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் அவ்வளோ வெயிட்டான கனமான பொம்மை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. லைக் லிட்ரலாக எல்லா சாமியோட பொம்மைலாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தோரணம் செக்ஷன் தான். இங்கே செகண்ட் ஃப்ளோரில் வந்து தோரணம்காகவே ஃபுல்லாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான தோரணம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிசைன்ஸில் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த தோரணம்லாம் வந்து 50 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான தோரணம் இது எல்லாமே. லைக் ட்ரெடிஷ்னல் தோரணம் இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு கலர்ஸில் எல்லோ, பிங்க், அப்புறமா எல்லோ அண்ட் ஆரஞ்ச், எல்லோ அண்ட் ரெட், ரொம்ப பியூட்டிஃபுல்லான தோரணமாக இதெல்லாம். இந்த மாதிரியான தோரணமும் இருந்தது. லைக் கீழே லோட்டஸ் தொங்குற மாதிரி. இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கான தோரணம் டிசைன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரிலாம் தே ஹேட் வைட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் தோரணம். லைக் எது எடுக்கிறதுனே தெரியல. அண்ட் சீப்பாக இருக்கிற ரேட்ஸ்லேயும் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் ரேட்ஸ்லேயுமே இருக்குது. அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. 500 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில். ஆக்சுவலாக ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் கொஞ்சம் சாரீஸ் வாங்கினேன். ஆக்சுவலாக 200 ருபீஸ்க்கெலாம் வந்து சாரீ இருந்தது. லைக் பிளேன் சாரீ. அண்ட் ரேஞ்சஸ்லேயுமே இருக்குது, 1000-2000 ரேஞ்சஸ்லேயுமே இருக்குது. அண்ட் அப்படியே தேர்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா கொலு பொம்மைலாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கொலு பொம்மை. இதெல்லாம் வந்து அந்த லக்ஷ்மி வரலக்ஷ்மி நோம்புக்கு வைக்கிற லக்ஷ்மிலாம் இருந்தது. தலையாட்டி பொம்மை, கதகளி பொம்மை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க. மேலே அந்த தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கொலு பொம்மை தான். உள்ளே போகவே ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா ஏதாவது இடித்து ஏதாவது கீழே விழுந்துருமான்ற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பொம்மைகள் வந்து குமிச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யூனிக்கான பொம்மைலாம் எல்லாமே இருந்தது இங்கே. சின்ன சைஸ் பொம்மையிலேருந்து பெரிய சைஸ் பொம்மை வரைக்கும், லைக் என் அளவுக்கு, என்னோடய ஹைட் அளவுக்கு பொம்மைலாம் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே நல்ல பெரிய பெரிய பொம்மைகள், நல்ல பெரிய சைஸ் பொம்மைகள். இது எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப பெரிய பெரிய பொம்மை. இதெல்லாம் கோயிலெலாம் வைப்பாங்க, லைக் பெரிய பெரிய பொம்மை, அந்த மாதிரியான பொம்மைலாம் வந்து இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய தீம் டால்ஸ்லாம் கூட இருந்தது. லைக் ராதா கிருஷ்ணா டான்ஸ் தீம், அப்புறமா முருகர், ஆறுபடை முருகர், அந்த மாதிரி தீமில் நிறைய தீம்ஸில் வந்து பொம்மைகள் வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாமே 7000, 6500 அந்த ரேஞ்சஸில் நிறைய பொம்மைகள் இருந்தது. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பொம்மை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே.
மண்ணில் பண்ண ஃப்ரூட்ஸ்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பார்க்கவே ரியலாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே. இது எல்லாமே கொலுவில் வைக்கலாம். லைக் ஃப்ரூட்ஸுக்கு, வெஜிடபிள்ஸ் இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே. இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப ரியலாக இருந்தது. கேரட், ஆப்பிள், ஆரஞ்ச், டொமேட்டோ அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. கத்திரிக்காய் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. வாழைத்தண்டு அந்த மாதிரிலாம் கூட நிறைய இருந்தது. ஸோ இதே குட்டி சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. லைக் ஒரு பேக்கெட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் மாதிரி இது 150 ருபீஸ். அதே மாதிரி ஃப்ரூட்ஸுமே வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாமே. ஸோ நாங்கள் அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். இந்த மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் நிறைய இருந்தது. முருகர்து, பாலாம்பிகாது, குட்டி முருகர்து, லக்ஷ்மிது, ஆண்டாள்து, இந்த மாதிரி அழகான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இதுவுமே நீங்கள் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக கொடுக்கலாம். ஸோ விஜயா ஸ்டோர்ஸில் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அப்படியே வெளியில் வந்து நிறைய கொலு பொம்மைலாம் வந்து பார்த்தோம். லைக் எதாவது புது பொம்மை எதனா வாங்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது ரீசன்ட் டைமில் இந்த கிரானைட் ஃபினிஷ் அந்த மாதிரியான பொம்மைகள் இப்போது நிறைய வந்துட்டுருக்கு. அண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் வெளியில் பக்கத்துலேயே ஒரு கடையில் ஒன்று பார்த்துட்ருந்தோம். ஸோ அழகழகான வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் விஜயா ஸ்டோர்ஸில் நாங்கள் வந்து வாங்கலை. நீங்கள் வெளியில் இந்த மாதிரி வந்து பொம்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்கெயின் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் பொம்மைலாம் வந்து வாங்கிட்டோம். ஸோ அப்படியே சாப்பிட போகிற வழியில் நிறைய பொம்மைலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங்கில் வரும். ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் ஷோ மூவ் லவ். பாய்.